மக்கள் சுகங்களின் கல்லறை என்று அழைக்கும் ஒரு நகரம் இருக்கிறது. உடல்கள் வாழும், ஆனால் ஆன்மாக்கள் ஒவ்வொரு நாளும் இறக்கும் ஒரு அபாயகரமான நகரம். இந்த நகரத்தின் தெருக்களில் இரத்தக்களரி இல்லை, மாறாக மக்களின் கனவுகள் இங்கே கொல்லப்படுகின்றன. மேலும் மிகவும் திகிலூட்டும் விஷயம் என்னவென்றால், கொலையாளி வேறு யாருமல்ல, அந்த நபரேதான். இந்த நகரம் சுகமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது உங்கள் சுகமண்டலம். உங்களைச் சுற்றி பாருங்கள். நீங்களும் அறியாமலேயே இந்த நகரத்தின் கைதியாகிவிட்டீர்களா? காலையில் எழுந்ததும் அதே காரியத்தை செய்வது, உங்கள் கைபேசி திரையை இலக்கின்றி பார்த்துவிட்டு பிறகு உறங்கி போவது. இந்த நாளுக்காகவா நீங்கள் பிறந்தீர்கள்? ஓஷோ கூறுவார், கூட்டம் எப்போதும் சுயநினைவின்றி இருக்கிறது. இந்த அபாயகரமான நகரத்தில் ஒவ்வொருவரும் அந்த கூட்டத்தின் ஒரு பகுதிதான். மக்கள் தூக்கத்தில் நடக்கிறார்கள், மகன் சுவாசிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் விழித்திருக்கவில்லை. நீங்கள் விழித்தெழ வேண்டும். இந்த சுயநினைவின்மையை நீங்கள் உடைக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த நகரம் உங்களையும் விழுங்கிவிடும். இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு நெப்போலியன் ஹில் ஒரு ஆழமான கருத்தை கூறினார். மனம் எதுவாக இருந்தாலும் மனிதனால் கருத்தரிக்கவும் நம்பவும் முடியும், அதை அடையவும் முடியும். ஆனால் இந்த நகரத்தில் வாழும் மக்கள் தம்மீது நம்பிக்கை கொள்வதை நிறுத்திவிட்டார்கள். இது எல்லாம் தங்கள் விதி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வெற்றி என்பது ஒரு எரியும் பேராவலில் தொடங்குகிறது என்று நெப்போலியன் ஹிலும் கூறினார். ஒரு எரியும் பேராவல். அந்த தீ உங்களுக்குள் இருக்கிறதா? உங்களை நிம்மதியாக தூங்க விடாத அந்த தீ. எழுந்து நில், நீ வரலாற்றை படிக்க பிறக்கவில்லை, வரலாற்றை உருவாக்கவே பிறந்தாய் என்று சொல்லும் அந்த தீ. இந்த அபாயகரமான நகரத்திலிருந்து வெளியேறும் பாதை எளிதானது அல்ல. வழியில் நீங்கள் பயத்தை உணர்வீர்கள். மக்கள் உங்களை பைத்தியம் என்று அழைப்பார்கள். நீங்கள் பல முறை விழுவீர்கள். நீங்கள் விழும்போது போர்க்களத்தில் அர்ஜுனனிடம் பகவான் கிருஷ்ணர் சொன்னதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். குருக்ஷேத்திரமும் ஒரு அபாயகரமான இடமாக இருந்தது. அங்கு நீங்கள் உங்கள் சொந்த மக்களுக்கு எதிராக நிற்க வேண்டியிருந்தது. அப்போது பகவான் கிருஷ்ணர் கூறினார், கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கடாசன. உங்கள் செயல்களின் மீது மட்டுமே உங்களுக்கு கட்டுப்பாடு உள்ளது, அவற்றின் விளைவுகளின் மீது அல்ல. நான் தோற்றால் என்ன செய்வது? என் வீடியோ வேலை செய்யவில்லை என்றால் என்ன செய்வது? என் தொழில் திவாலாகிவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்திற்கே நாம் மிகவும் பயப்படுகிறோம். ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன என்ற பயம் கோடிக்கணக்கான கனவுகளை சுடுகாட்டிற்கு அனுப்பியுள்ளது. பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், விளைவை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் வேலை உங்கள் முழு பலத்துடன் அம்பை எய்வது மட்டுமே. நீங்கள் இலக்கை தாக்குகிறீர்களா இல்லையா என்பதை காலத்திடம் விட்டுவிடுங்கள். இன்று நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அது உங்கள் கடந்த கால எண்ணங்களால்தான். நாளை நீங்கள் யாராக மாறுவீர்கள் என்பது இன்றைய உங்கள் எண்ணங்களை பொறுத்தது. எனவே இன்றே, இந்த நொடியே இந்த அபாயகரமான நகரத்தின் சங்கிலிகளை உடைத்து எறியுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுங்கள், இனிமேல் மற்றவர்கள் அமைத்த பாதையை பின்பற்ற மாட்டீர்கள் என்று. உங்கள் சொந்த பாதையை நீங்களே உருவாக்குவீர்கள். சிங்கம் ஒருபோதும் கூட்டமாக வேட்டையாடுவதில்லை, அது தனியாகவே நடக்கிறது. அதன் கண்களில் ஒரு பிரகாசம் இருக்கிறது, ஏனென்றால் இந்த காட்டின் ராஜாதான் என்று அதற்கு தெரியும். அந்த ராஜா உங்கள் உள்ளம் மறைந்திருக்கிறார், அவரை எழுப்புவது மட்டுமே பாக்கி. நான் சொல்வதில் ஒரு சிறு உண்மையையாவது நீங்கள் கண்டால், எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற தீ உங்கள் இதயத்தில் பற்றி கொண்டால், இந்த சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த பயணத்தில் நான் உங்களை தூங்க விட மாட்டேன். உங்கள் இலக்குகளை நான் உங்களை நினைவூட்டிக் கொண்டிருப்பேன். உண்மையான வலிமை. எழுந்திரு, விழித்துக்கொள், உன் இலக்கை அடையும் வரை ஓயாதே.